விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு மிக மிக முக்கியம். கழிவு பாதைகள், மலமாக இருக்கட்டும், யூரினாக இருக்கட்டும், சிறிய உபத்திரம் பெரிய கஷ்டத்தை தரும். அதே சமயம் தொழிலோ அதி அற்புதம். வியாபாரம், படிப்பு, உத்தியோகம், புது இன்வெஸ்ட்மெண்ட்டு, புது அமைப்பு, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதெல்லாம் டக்கு டக்குன்று ஏற்படும். தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசி விருச்சிக ராசி. வேற்றுமொழி மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ஆச்சரியமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் மிகப்பெரிய உயர்ந்த அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சுக்கிரன் உச்சமாகி இருப்பதனால் குடும்பத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. கணவன் மனைவி காதல் அமைப்பில் சிறிய சண்டைகள் பெரிதாகி பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான கஷ்டங்களும் மற்றவர்களுக்கு கேலி பொருளாக மாறலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர்கள் தலையீடு, நண்பர்கள் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் தைரியமாக முன்னேறலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ராகு இருந்தாலும் அடுத்தது சனி வருவதனாலும் அபிராமி அந்த அதில் பாடல் 40, பாடல் 59, பாடல் 75 தொடர்ச்சியாக படிப்பது விருச்சகத்துக்கு வரக்கூடிய காலத்தில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.